இன்னைக்கு மாவட்ட செயலாளர் மீட்டிங்ல ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்கள் கேட்டுக்கொண்டது இணங்க உடனடியாக கேப்டன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்கள் சொல்லியிருக்காங்க. உறுதியாக இதை மத்திய மாநில அரசு கிட்ட நாங்க அதை கேட்போம். அந்த உரிமை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடுல இந்தியா இல்ல உலக தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக கேப்டன் அவர்கள் இருக்காங்க. எனவே அந்த பாரத ரத்னா அப்படின்ற அவார்டுக்கு உரியவர் கேப்டன். அதனால அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு கிட்டையும் பொதுவா இங்க நாங்க கேப்டனுக்கு கோவில் வச்சுட்டோம். ஒரு பொது இடத்துல மணி மண்டபம் அமைத்து தர வேண்டும் என்று தமிழக அரசு கிட்டையும் ஒரு கோரிக்கையை எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் வைக்க சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. அதே போல இங்க இருக்கிற பாலத்திற்கு கேப்டன் பாலம் என்று அறிவிக்கப்படும் என்று முதல்வர் அன்னைக்கே சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் அறிவிக்கலை. அதுவும் வெகு விரைவில் அறிவிக்கணும். மணிமண்டபம் எங்கு வருகிறது என்பதையும் முதல்வர் அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்க எங்க தீர்மானமாக நிறைவேற்றியிருக்காங்க. குரு பூஜைக்கு நேரடியாக எங்க தலைமையிலிருந்து பார்சாதி சுதீஷ் எல்லாரும் போய் கேட்கும் போதே முதல்வர்கிட்ட ஞாபகப்படுத்தினாங்க. அதற்கு அவர் ஆலோசனையில் இருக்கிறது, வெகு விரைவில் சொல்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார். இதனால இனியும் காலதாமதம் செய்யாமல் ஒரு பொது இடத்தில் கேப்டனுக்கு மணி மண்டபமும் இது கேப்டன் பாலமும் தமிழக அரசும் மத்திய அரசு பாரத ரத்னா விருது கேப்டனுக்கு தரணும் சொல்லி இன்னைக்கு தேமுதிக சார்பாக நாங்க தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் சொல்றேன்.